எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் ஒரு மனிதன் தேவனிடத்திலிருந்து ஏதாகிலும் ஒரு வரத்தையோ அல்லது ஒரு லட்சியத்தையோ ஒரு விருப்பத்தையோ அவன் அடைவதற்காக தேவனை நோக்கி தன்னுடைய உணர்வு, தன்னுடைய சுயம், தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனதையும் அடக்கி அவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது, அந்த லட்சியத்தை அடைகிற வரைக்கும், அந்த இலக்கை அடைகிற வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பதுதான் தவம். நாம் அறிந்தபடி அநேக முனிவர்கள், அநேக ரிஷிகள், அநேக சித்தர்கள் இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்திருக்கிறார்கள். பல நிலைகளில் காத்திருந்து அவர்கள் ஆண்டவரை தரிசித்ததாக, தேவனை அறிந்ததாக அறிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படி நமக்கு வேதாகமம் காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு 3 நபர்களை குறித்து, ஒரு 3 தவ நிலைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தவ வாழ்க்கை. அவர் மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவர் தவம் இருந்தார் என்று வாசிக்கிறோம். எப்பொழுது? அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கின போது. அதாவது 3வது அதிகாரத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் இந்த தவம் தொடங்குகிறது. அந்த 4ஆம் அதிகாரத்தில் இந்த தவத்தை தொடங்குவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், அவர் பிதாவாகிய தேவன் அவரை குறித்து நிறைவேற்றிருக்கிற பலி திட்டத்தை, அவரை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய பலி திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு மனுகுலத்தை பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் இருந்து, மரணத்தின் பிடியிலிருந்து அவர்களை விலக்கி விடுவிக்கக்கூடிய அந்த பலி திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக, பிதாவிடத்திலிருந்து அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் தவம் இருந்தார். ஏன் அவர் தவம் இருந்தா என்று சொன்னால், அவர் மனிதனாக இந்த பூமியில, மனித குமாரனாக இந்த பூமியில இருப்பதனால, ஒரு மனிதனாய் அதை நிறைவேற்றுவது என்பது கூடாத காரியம் என்பதனால, அவர் மனிதனாய் தேவனுடைய அனுக்கிரகத்தினாலேயே இதை நிறைவேற்றி முடிக்க முடியும் என்று அவர் தவம் இருந்து அதற்கான வல்லமையை, பலனை, கிருபையை பெற்றுக்கொண்டார். இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய தவ நிலை என்று சொல்லும் போது அப்போஸ்தலர்கள் அல்லது சீஷர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் இந்த பூமியில அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் அநேகருக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக திருஷ்டாந்தப்படுத்தினார், அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அதற்கு பின்பு அவர் மேகத்துல, ஒலிவ மலையில மேகத்துல பரலோகத்திற்கு ஏறி போவதற்கு முன்பாக
தம்முடைய சீஷர்களுக்கு, நீங்கள் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அந்த கட்டளையை பெற்றுக்கொண்ட சீஷர்கள் எருசலேமில அவர் உயிர்த்தெழுந்து 40 நாட்களுக்கு பிறகு அவர்கள் ஒரு 10 நாட்கள் பெந்தகோஸ்தே நாள் வரைக்கும் அவர்கள் எருசலேமில் மேல் வீட்டறையில் காத்திருந்தார்கள். அதை நான் இப்படி சொல்லுகிறேன், அவர்கள் தவம் இருந்தார்கள். எதற்காக? பரலோக தெய்வத்தினுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை கற்றுக்கொண்டு பரலோக தெய்வம் அவர்களை கொண்டு நிறைத்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக, தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக, தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக அவர்கள் தவம் இருந்தார்கள். மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுலடியாரை குறித்து நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கலாத்தியரின் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அவர் இப்படி குறிப்பிடுகிறார், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்த தேவன், தம்முடைய கிருபையிலா அழைத்த தேவன், தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை கொண்டாமல் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் அவரை அழைத்த அழைப்பையும் அவரை அழைத்த நோக்கத்தையும், எதற்காக தேவன் என்ன ஊழியத்தை அவருக்கு வைத்திருக்கிறார், என்ன அவரை கொண்டு செய்ய சித்தமாயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர் அரபு தேசத்திற்கு போய் 3 வருஷம் சென்ற பின்பு அவர் அரபு தேசத்திலிருந்து திரும்பி வந்தார் என்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த தவ நாட்களில் நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் எப்படிப்பட்ட தவம் இருக்க போகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். சடங்காச்சாரமான தவமாக, அல்லது நாம எல்லாரும் ஓடுகிற ஓட்டத்தில் நானும் ஓடுகிறேன் என்பதாக ஓடிவிடாமல் நம்முடைய தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த 3 தவ வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அதை புரிந்து கொண்டு உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த நாட்களில் உலகம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இயேசுவின் சுவிசேஷத்தை, இயேசுவின் அன்பை, பாவத்திற்கான பரிகாரத்தை. இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேவன் உங்களை கொண்டு வைத்திருக்கிற இலக்கையும் நோக்கத்தையும் தேவன் உங்களை கொண்டு நிறைவேற்றி முடிப்பதற்கு வேண்டிய தேவ பலனை, தேவ கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். பரிசுத்தத்துக்காக காத்திருங்கள், விசுவாசத்துக்காக காத்திருங்கள், பரிசுத்தாவியின் அபிஷேகத்துக்காக காத்திருங்கள். உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அழைப்பையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்வதற்காக காத்திருங்கள். அதை அறிந்து கொண்டு இந்த நாட்களில் நாமும் தேவனுடைய வல்லமையை, கிருபையை பெற்றுக்கொண்டு தேவன் நிர்ணயித்த காரியங்களை செய்து முடிப்பதற்கு பரலோக தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய பலனை, அவருடைய வல்லமையை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. மனதை திறப்போமா, மௌனம் களைவோம். சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம்.
எல்லாம் உனக்காக